எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தயாரிக்கப்படுகிற திரைப்பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். சினிமாவை பற்றி சினிமா எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சினிமா தியேட்டரை பற்றி, சினிமா தியேட்டர் தந்த அனுபவத்தை பற்றி, நமக்கு பிடித்தமான தியேட்டர், அந்த தியேட்டரில் நாம் பார்த்த படங்கள், யாரோட பார்த்தோம், எப்போ பார்த்தோம், அந்த சினிமா நமக்கு தந்த அனுபவம், இதையெல்லாம் பற்றி படம் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அப்படி ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அது 1988 வருடம் வெளியான, இன்றைக்கு வரைக்கும் உலகின் சிறந்த படங்களில் ஒன்றாக பேசப்படக்கூடிய கியூசெப் டெர்னோபட்டோர் இயக்கிய சினிமா பாரடைஸ் ஷோ. சினிமா பாரடைஸ் ஷோ திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே அது சினிமா தியேட்டரை பற்றினது. அது ஒரு தியேட்டரோட பேர். சிசிலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரில் இருக்கிற ஒரு சினிமா தியேட்டர். அந்த தியேட்டர்னுடைய சினிமா ஆப்ரேட்டர், அங்கே படம் பார்த்த ஒரு சிறுவன், அங்கே காட்டப்பட்ட திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களை பார்த்த பார்வையாளர்கள், அந்த பார்வையாளர்கள் அடைந்த மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் சொல்கிற ஒரு படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படங்களில் ஒன்று. எப்போவாது மன சோர்வு அடைந்தா அல்லது தொடர்ந்து ஒரே மாதிரியான படங்களே பார்த்துட்டே இருக்கிறோமே அப்படின்னு ஒரு சோர்வு உருவானா அந்த இரவில் நான் அவசியம் இந்த படத்தை பார்ப்பேன். எத்தனை முறை சினிமா பாரடைஸ் ஷோவை பார்த்துருப்பேங்கிற கணக்கே இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிட முடியுது, நெருக்கமாக இருக்கிறதா உணர்கிறேன். இந்த படம் என்னுடைய விருப்ப படங்களில் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு படம். ஏன் அவ்வளோ இந்த படம் எனக்கு பிடிக்குது அப்படின்னா, நிறைய திரைப்படங்களை நான் பார்த்துருக்கேன். அதுலேயும் அரங்கத்தில் பார்த்துருக்கேன். உலகின் முக்கியமான திரை அரங்குகளை போய் பார்த்து அங்கே படம் பார்த்துருக்குறேன். அதுலேயும் குறிப்பாக ஐமேக்ஸ்னு வரக்கூடிய இப்போ பெரிய திரை இருக்கு இல்லையா, உலகினோட பல பெரிய ஐமேக்ஸ் திரையரங்கங்களில் நான் படம் பார்த்துருக்குறேன். திரைப்பட அரங்கம் அப்படிங்கிறது புத்தக கடைகளைப் போலவே எனக்கு விருப்பமான ஒன்று. திரையரங்கத்தில் செலவிடப்பட்ட நேரம் எவ்வளவு? ஒரு படத்துக்கு ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம்னா அந்த மொத்தமாக நாம் இது வரைக்கும் திரையரங்கத்தில் செலவழித்த நேரத்தையும் கூட்டணும்னா அது ஆண்டு கணக்கில் வரும். அவ்வளோ மணி நேரத்தை, அவ்வளோ 1000 மணிகளை நம்ம திரையரங்கத்தில் செலவழிச்சிருக்கோம். இதுலேயும் கல்லூரி நாட்களில் பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் சினிமா பார்க்குறது, சினிமா பார்க்க போகிறதுங்கிறது வெறும் சினிமா மட்டும் இல்லை. பள்ளிக்கூட நாட்கள்லாம் டூரிங் தியேட்டரில் போய் படம் பார்ப்போம், அல்லது சின்ன நகரத்தில் இருக்கிற ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு கனவு. படத்துக்கான சுவரட்டி பார்த்த நாள்லேருந்து என்னைக்கு படம் பார்க்க போகிறோம், அப்புறம் அந்த தியேட்டரில் யார் கூட எல்லாம் போகிறோம், அங்கே எந்த டிக்கெட்டு, அப்போ பெஞ்சுன்னு இருந்தது, தரை டிக்கெட் இருந்தது, பால்கனி இருந்தது, இதில் எந்த டிக்கெட் எடுத்து படம் பார்க்க போகிறோம், தியேட்டரில் விற்கிற முறுக்கு, தியேட்டரில் விற்கிற கடலை, தியேட்டரில் விற்கப்படக்கூடிய குளிர்பானங்கள் எல்லாமே அது ஒரு தனி உலகம். அதுலேயும் படம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தியேட்டர் வாசலில் போய் காத்திருந்து தியேட்டர்னுடைய முகப்பை பார்த்து நம்ம கூட படம் பார்க்க வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் வேடிக்கை பார்த்து அந்த தியேட்டருக்கான ஒரு நீண்ட வரிசையில் போய் நின்று டிக்கெட் எடுத்து, அதுலேயும் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கெல்லாம் நீங்கள் பக்கமே போகவே முடியாது. தியேட்டரில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்காம காத்திருந்து அடுத்த ஷோவுக்கு போன அனுபவமெல்லாம் உண்டு. அப்போ தியேட்டர் வாசலில் நிற்கிறது, தியேட்டர் வாசலில் வைக்கப்பட்டிருக்க பெரிய பேனரை பார்க்குறது, அந்த பேனரை வச்சுட்டே நம்மளாக ஒரு கதையை உருவாக்குறதுன்னு திரை தந்த அனுபவத்துக்கு இணையானது திரையரங்கம் தந்த அனுபவம். அதுலேயும் சில திரையரங்கத்துலலாம் ஒரு குறிப்பிட்ட இருக்கையை பிடிக்குங்கிறதுனால அந்த இருக்கையில் அமர்ந்தணுங்கிறதுக்காக டிக்கெட் வாங்கணுன்னு உள்ளே ஓடுவோம். இப்போ தான் ரிசர்வேஷன்லாம் வந்துருச்சு. இப்போ தான் உங்களோட இருக்கை எண் உங்களுக்கு டிக்கெட்லேயே அச்சிடப்பட்டு கொடுக்கப்படுது. நான் படம் பார்க்க தொடங்கின காலத்துலலாம் அப்படிலாம் ரிசர்வேஷன் இல்லை. யார் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறாங்களோ உள்ளே ஓடி அவங்களுக்கான இருக்கையை பிடிச்சிக்கிடணும். சில திரைப்படங்களில் படம் முழுவதுமே நின்றுட்டு பார்க்க வேண்டியது வரும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் நின்றுட்டு பார்க்குறத பற்றி ஒரு கால் வலி இருக்கணும், நின்றுட்டு பார்க்குறோமாங்கிற ஒரு உணர்வோ இல்லாமலே மக்கள் படம் பார்ப்பாங்க. அதுலேயும் பெரிய நாயகர்களுடைய படம் வெளியாகிற அன்னைக்கெல்லாம் தியேட்டரில் அவ்வளோ காகிதங்களை, மலர்களை கொண்டு கொட்டி அள்ளி திரை தெரிய விடாமல் தூவி உற்சாகத்தில் குரல் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஷோ முடிஞ்சு போன பின்னாடியும் கூடையாக குப்பைகளை அள்ளி வெளியே கொண்டு போய் கொட்டுறதை பார்த்துருக்கேன். ஏன் சினிமா இவ்வளோ உற்சாகம் தருது? வேறு எந்த கலை வடிவத்தோடையும் சினிமா பார்க்குறதில்ல, தியேட்டருக்கு போகிறதில்ல, தியேட்டரில் எல்லாரோடையும் சேர்ந்து படம் பார்க்குறதில்ல, தியேட்டரில் பாப்கார்ன் சாப்பிட்றதில்ல, தியேட்டரில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதில்ல. ஒரு சுகத்தை, இன்பத்தை, மகிழ்ச்சியை அடைகிறாங்க அப்படின்னா வேறு எல்லா கலை வடிவத்தோடையும் சினிமா எல்லோரையும் ஒன்று செய்யக்கூடியது. சினிமாவுக்கு படித்தவர் படிக்காதவருங்கிற பாகுபாடு கிடையாது, ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு கிடையாது, எந்த சமயத்தை சேர்ந்தவர்,
எந்த இனத்தை சேர்ந்தவருங்கிற பாகுபாடு கிடையாது. திரையரங்கம் ஒரு வகையில் சமத்துவத்தினுடைய அடையாளம். அங்கே ஒரே ஒரு பிரிவினை தான் இருக்குது, என்னென்னா கட்டணம். குறைவான கட்டணம் கொடுத்தா தரையில் உட்காந்து பார்ப்பீங்க, அதிக கட்டணம் கொடுத்தா பால்கனியில் உட்காந்து பார்ப்பீங்க. ஆனால் பால்கனியில் உட்காந்து பார்க்குறவருக்கு ஒரு படம், தரையில் உட்காந்துருக்க பார்க்குறவருக்கு ஒரு படம் இல்லை. பால்கனியில் இருக்கிறவர் எங்கே கைதட்டுவாரோ அதே இடத்த தான் அவன் தரையில் உட்காந்துருக்கணும் கைதட்டுறான். ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு, தரையில் இருக்கவங்க கைதட்ட போது நிறைய நேரங்களில் பால்கனியில் உள்ளவங்க கைதட்ட மாட்டாங்க. அவங்க ரசனை வேறு. சினிமா பேரடைஸ் ஷோலேயே அப்படி ஒரு காட்சி வரும். பால்கனியில் இருக்கக்கூடிய ஒருவர் கீழே இருக்கக்கூடியவங்களை பார்த்து எச்சு துப்புவார். இவ்வளோ கீழான ரசனை உள்ளவர்களாக இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் சினிமாங்கிறது கட்டணத்துக்காக வகுப்பாக பிரிக்கப்பட்டிருந்தால் கூட ரசனையிலையும் அந்த வகுப்புமே வேறுபட்டது. அடித்தட்டு மக்கள் படம் பார்க்குற விதம் வேறு, நடுத்தர மக்கள் படம் பார்க்குறது வேறு, வணிகர்கள் பார்க்குறது வேறு. இப்போ சினிமா அரங்கம் தந்த அனுபவத்தை ஒரு திரைக்கதையாக எழுதி படமாக எடுத்து அந்த படத்தை உலகம் முழுக்க திரையிட வைத்து மக்களினுடைய விருப்பத்துக்கு உரியதாக மாற்றுவதுங்கிறது பெரிய சாதனை. தொர்னாத்தோருடைய சினிமா வரலாற்றிலேயே சினிமா பேரடைஸ் ஷோவுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. ஏன் இப்படி ஒரு படத்தை அவர் எடுத்தார்? அவரோட சொந்த வாழ்க்கை கதை அது. அவர் இந்த படத்தில் வரக்கூடிய டோடோங்கிற அந்த பையன் மாதிரி அதே வயசில் இதே மாதிரி ஒரு திரையரங்கத்தில் போய் படம் பார்த்து சினிமா தேட்டரோட நட்பாக பழகி திரையரங்கம்தான் தான் வாழ்க்கையை நம்பின ஒருவர். அதனாலேயே இந்த படத்தை என்னென்னா அதே மாதிரியாக அவர் ஊருக்கு பக்கத்திலேயே, சிசிலியிலே அவர் ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு திரையரங்கத்தை கண்டுபிடிச்சி அங்கே படமாக்கியிருக்கிறார். அந்த சின்ன ஊர், அந்த ஊரோட பெரிய சதுக்கம், அங்கே இருக்கிற தேட்டரில் இருக்கிற அல்ஃபர்டோங்கிற அந்த சினிமா ஆப்ரேட்டர் எல்லாருமே மறக்கவே முடியாதவங்க. இப்போ இந்த படம் எந்த அனுபவத்தை நமக்கு முக்கியமாக தருது அப்படின்னா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து சினிமா பார்த்த அனுபவங்கிறது வெறும் சினிமா பார்த்த அனுபவம் இல்லை, நம்ம நினைவினுடைய ஒளிரக்கூடிய ஒரு பகுதி அது. ஏதோ ஒரு பழைய பாடலை இப்போ நீங்கள் தொலைக்காட்சியில் கேட்டால் கூட இந்த படம் வெளியானப்போ பார்த்த நினைவு அப்படி இருக்குது. யார் கூட பார்த்தோங்கிற நினைவு அப்படி இருக்குது. அன்று இருந்த நம்மளோட வயது, அந்த வயதினுடைய இளமை, அதனோட உற்சாகம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சில நேரங்களில் இரவில் நான் திரைப்படம் பார்த்துட்ருப்பேன். அதில் திரைப்பாடல்கள் பார்த்துட்ருக்கும்போது அந்த நடிகைலாம் இறந்துட்டாங்க, இன்றைக்கி இல்லை. இறந்த பிறகும் இன்றும் நம்மை அவர்கள் மகிழ்ச்சிப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இறந்தவர்களாலும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த திரைப்பாடல்கள் வழியாக உணர்ந்திருக்கிறேன். அழியாத அந்த குரல், ஒளிரக்கூடிய அவர்களுடைய நடிப்பு, புன்னகை, அந்த காட்சிக்கு பின்னாடி, அந்த பாட்டை தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன 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 இயக்கமெல்லாம் படம் பார்க்குற நமக்கு புரியுது. ஏன்னா நம்ம கைவிட்டு நாம் கடந்து வந்த நம்மளுடைய காலத்தினுடைய ஒரு பதிவு அது. அது சினிமா திரையில் பதிவு செய்திருக்கு. அதே மாதிரி நிறைய தேட்டர் இடிக்கப்பட்டுருச்சு. சிங்கிள் தேட்டர்னு சொல்லப்படக்கூடிய தனி அரங்குகள் இன்றைக்கி இல்லை. ஆனால் அந்த அரங்குகள் இடிக்கப்பட்ட இடத்த காணும் போதெல்லாம் மனதில் அந்த தேட்டருடைய உருவம் இருக்குது, அதோட பேனர் இருக்குது. அந்த தேட்டரில் வரிசையில் நின்றவங்க, அதோட கேட் கீப்பர், அதோட ஆப்ரேட்டர், அங்கே வெளியே ஒட்டி வைக்கப்பட்டிருந்த படத்தோட ஸ்டில், வரப்போகிற படத்துக்கான விளம்பரம், வரப்போகிற படத்துக்கான ஸ்டில் எல்லாமே மனதில் இருக்குது. ஒரு தேட்டர் இடிக்கப்படுது, கைவிடப்படுதுங்கிறது வெறுமனாக தேட்டர் கைவிடப்படுறது இல்லை, அது நம்முடைய நினைவினோட ஒரு பகுதி அடிந்து போகிறது தான். நிறைய நேரம் அந்த தேட்டர் இடிக்கப்படுது, கடைசி காட்சின்னு தெரியும் போது நான் அந்த கடைசி காட்சி பார்க்க போயிருக்கிறேன். அந்த கடைசி காட்சியோடு இந்த திரையரங்கம் தன்னோட இயக்கத்தை முடிச்சுக்கிட்ட போகுது. அந்த கடைசி காட்சி முடிஞ்ச பின்னாடி அரங்கத்துலேருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க, நின்று அப்படி தேட்டரை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட தேட்டர் கடைசியாக இடிக்கப்படுற நாளில் நாங்கள் எல்லாரும் இந்த தேட்டர் வெளியே நின்றுட்டே இருக்கோம். யாருக்கும் பிரிந்து போக மனமே இல்லை. நாளைக்கு இந்த தேட்டர் மூடப்பட்டுரும், 10 நாளில், ஒரு மாதத்தில் அதை இடிச்சிருவாங்க. ஆனால் இது வெறும் தேட்டர் இல்லையே, எத்தனை நாட்கள் இந்த தேட்டரில் நம்ம நின்றுருக்கோம், படம் பார்க்க காசு இல்லாமல் நின்றுருக்கோம், நண்பர்கள் அழைத்து போய் படம் பார்த்துருக்குறோம், விருப்பமானவர்களை பார்த்துருக்கோம். அப்புறம் யாரோ ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அவரோட பிறந்த நாளில் இந்த தேட்டருக்கு அழைச்சிட்டு வந்து அதை கொண்டாடி இருக்கோம். கல்லூரி நாட்களில் கல்லூரியினுடைய எல்லா முக்கிய நிகழ்ச்சிகள் முடிஞ்ச பின்னாடியும் சினிமாவுக்கு போயிடுவோம், வகுப்பே மொத்தமாக சினிமாவுக்கு போயிடும். இத்தனை நினைவுகளும் கொண்ட அந்த தேட்டர் இடிக்கப்படுது அப்படிங்கிற நினைவோடு இருட்டில் நின்று கடைசியாக அந்த தேட்டரோட லைட் அணைக்கப்படும் போது நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்களை அறியாமலே எங்களுக்கு கண்ணீர் வந்தது. அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த தேட்டரை இடிச்சிட்டாங்க. தேட்டர்லாம் இடித்து தேட்டர்னுடைய இடத்துல ஒரு பெரிய வணிக வளாகம் வந்த போது அந்த இடிக்கப்பட்ட தேட்டர்லேருந்து ஒரு சின்ன துண்டு கல்லை என்னோடய நண்பன் ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டான். என்ன அப்படின்னா, அந்த தேட்டர் கல்லிட, அது இருக்கட்டும் அப்படின்னு. இப்படி தான் மனித மனம் இயங்குது நண்பர்களே. இந்த அனுபவத்தை தான் சினிமா பேரடைஸ் ஷோ படம் நமக்கு நேராக கடத்துது. படத்தில் வரக்கூடிய டோடோங்கிற அந்த சல்வதோருங்கிற பையன், சின்ன பையன், அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க சிசிலியினோட ஒரு சிற்றூரில் வாழ்கிறாங்க. அந்த பையன் தேவாலயத்தில் உதவி செய்யக்கூடிய பையனாக இருக்கிறான். அங்கே படத்தோட தொடக்க காட்சியிலே தேவாலயத்தில்
ஒரு பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் தூங்கி எழுந்திட்டு இருப்பான். மணி எழுப்பணும், அந்த மணியை எழுப்பாமல் அவன் தூங்கி எழுந்திட்டு இருக்கிறத பார்த்து கோவப்பட்ட பாதிரியார் அவனை வந்து மணி எழுப்ப சொல்லுவார். பிறகு மணி அடிப்பான். அப்படி மணி அடிக்கிற பூசைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறுவன் தேவாலயத்தை அல்ல, சினிமா தேட்டரை தான் தன்னுடைய ஆலயமாக நினைக்கிறான். சினிமாவைத்தான் தன்னோட கடவுளாக நினைக்கிறான். சினிமா பார்ப்பதைத்தான் தன்னோட பிரார்த்தனையாக நினைக்கிறான். அவனை ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தின ஒரு விஷயம் சினிமா தேட்டர். அவன் தேட்டருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறான். படம் மாறிட்டே இருக்கு. இந்த படத்தில் நிறைய இத்தாலிய திரைப்படங்களும் காட்டப்படுது, ஹாலிவுட் திரைப்படங்களும் காட்டப்படுது, அச்சுறுத்தக்கூடிய திகில் படங்களும் காட்டப்படுது. எல்லா படத்தையும் இது இருக்காங்க. என்னென்ன படமெல்லாம் சினிமா பேரடைஸ் ஷோ படத்தில் காட்டப்பட்டிருக்குன்னு நான் ஒரு முறை லிஸ்ட் எடுத்து அந்த படங்களுடைய எல்லாத்தையும் ஒரு வரிசையாக பார்த்தேன். ஏன்னா ஒரு திரையரங்கத்தில் காட்டப்பட்ட படங்கள்ங்கிறது அந்த திரையரங்கத்துடைய தேர்வு. எல்லாத்தையும் எல்லா தேட்டர்லையும் காட்டிட மாட்டாங்க. அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் படங்களுக்குன்னு சில தேட்டர் இருந்தது, சிவாஜி படத்துக்குன்னு சில தேட்டர் இருந்தது. அந்த தேட்டரில் தான் அவர்கள் படம் உருவாகும். அதே மாதிரி ஆங்கில படங்கள் வெளியிடுறதுக்குன்னு சொல்லி காலை காட்சி தான் போடுவாங்கன்னா அந்த காலை காட்சி ஒரு குறிப்பிட்ட தேட்டரில் தான் இருக்கும். மலையாள படம் போடுவாங்கன்னா அவங்க மலையாள படம் போடுறதுக்குன்னு ஒரு தேட்டர் தான் இருக்கும். அப்படி தேட்டருக்கு தனித்துவம் இருக்கு இல்லையா? அதில் இந்த படத்தில் நிறைய படங்கள் இருக்கும். அந்த படங்களை அந்த சின்ன பையன் பார்க்குறான். அவனுக்கு திரை தரக்கூடிய வசீகரம் ஒரு பக்கம்னா, இந்த திரைக்கு காட்சி எங்கேருந்து வருதுன்னு பின்னாடி திரும்பி பார்ப்பான். ஆப்ரேட்டர் ரூம், அதுக்கான படிக்கட்டு, அதுக்குள்ளே ரெடி இருக்கக்கூடிய ஆல்ஃப்ரெட்டோங்கிற அந்த சினிமா ஆப்ரேட்டர், அவர் படம் காட்டுற விதம், பெரிய அந்த சினிமா ஓட்டுகிற மிஷின், எல்லாமே அந்த பையனுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. தேவாலயத்தில் பக்கத்தில் நிற்கிற தூபம் காட்டுகிற ஆளுக்கு அடுத்து நின்று மணி எழுப்புகிற அந்த பையனுக்கு கடவுள் அல்ல, சினிமா தான் அவனை அவ்வளவு நெருக்கமாக உணர வைக்கிது. அம்மா மட்டும்தான் இருக்காங்க, கண்டிப்பான அம்மா. இவன் சினிமா பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்காது, சினிமாவுக்கு இவன் செலவு பண்ணான்னு அடிப்பாங்க. ஆனால் அவன் சினிமா பார்க்குறான். அவன் மட்டுமல்ல, அந்த வரிசையிலேயே அவன் வயதை ஒத்த எல்லா பசங்களும் உட்காந்துட்டு சினிமா பார்ப்பாங்க. உற்சாகமாக கைதட்டுவாங்க. பயம் வரக்கூடிய திகிலூட்டுகிற காட்சிகளை கூட துணிச்சலாக பார்ப்பாங்க. இந்த பையன் திரும்பி பார்க்கும்போது ஒரு சிங்க வாய்க்குள்ளாடி இருந்து அந்த ஒளி வரும். அது இந்த படத்தோட ஒரு மறக்க முடியாத ஒரு காட்சி. அப்போ திரையில் வரக்கூடிய பிம்பம் ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஃபிலிம் ரோலை ஒரு ஆப்ரேட்டர் இயக்கி உருவாகுதுங்கிறத பார்க்குறான். அந்த அறைக்குள்ளாடி போக விரும்புகிறான். அந்த சினிமா காட்டுகிற மெஷினுக்கு பக்கத்தில் நிற்க விரும்புகிறான். ஆல்ஃப்ரெட்டோவுக்கு உதவி செய்யக்கூடிய பையனாக மாற விரும்புகிறான். பாதிரியாருக்கு உதவி செய்யக்கூடிய பையனாக இருந்த டொடோ சினிமா ஆப்ரேட்டருக்கு உதவி செய்கிற பையனாக மாறுகிற அந்த மாற்றம் இருக்கு இல்லையா? அதுதான் படம். ஏன் சினிமா இவ்வளவு மக்களுக்கு நெருக்கமாக இருந்ததுன்னா, சொந்த வாழ்க்கையினுடைய கவலைகளை மறந்து, நெருக்கடி பிரச்சனைகளை எல்லாம் மறந்து ஒரு 2 மணி நேரம் நாம் ஒரு இருளில் அமர்ந்து ஒரு கனவை கண்ணு முன்னாடி பார்க்குறது மாதிரி தான் சினிமா. அது மகிழ்ச்சிப்படுத்துது. சினிமா பாடல் மகிழ்ச்சிப்படுத்துது, சினிமாவில் வர கதை, சினிமாவில் வரக்கூடிய உணர்ச்சி பூர்வமான காட்சிகள், சினிமா நாடகம், சினிமா சண்டை எல்லாமே மகிழ்ச்சிப்படுத்துது. படத்துலேயே இப்படி ஒரு காட்சி வரும். சினிமா பார்க்குற எல்லாரும் சிரிக்கும் போது அவர் சொல்கிறார், இவ்வளோ பேரை நம்மளால் சிரிக்க வைக்க முடியுதுன்னா நம்ம எவ்வளோ நல்ல வேலை செஞ்சிட்ருக்கோம். டோடோ சினிமா ஆப்ரேட்டராக விரும்பலை, சினிமா உலகத்துக்குள்ளாடி போக விரும்புகிறான். சினிமா தந்த மகிழ்ச்சியை தர விரும்புகிறான். சினிமாவை மக்களினுடைய கலை அப்படிங்கிறத அவன் சிறு வயதிலேயே புரிஞ்சுக்கிறான். அதனால தான் பின்னாடி அவன் சினிமா இயக்குனராக மாறுகிறான். சினிமா பேரடைஸ் ஷோ படம் நேரடியாக இங்கேருந்து தொடங்கிறாது. இந்த படமே ஒரு ஃப்ளாஷ்பேக். சினிமா மாதிரியே படமும் தொடங்கும். ரோம் நகரத்தில் சல்வதோர் ஒரு பெரிய இயக்குனராக இருக்கான். ஒரு நாள் இரவு அவன் தாமதமாக வீடு திரும்பி வரான். அவனுடைய காதலி சொல்கிறான், உங்கள் ஊர்லேருந்து அவனுக்கு ஒரு ஃபோன் வந்ததுப்பா, யாரோ ஆல்ஃப்ரெடோவான், அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. யார் ஆல்ஃப்ரெடோ அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு தன்னுடைய சின்ன வயது நினைவுகள் தொடங்க ஆரம்பிக்குது. சினிமா மாதிரியே சினிமாக்குள்ளாடி ஒன்று. அந்த அவனுடைய பழைய நினைவுகள், அந்த ஆல்ஃப்ரெடோங்கிற பேரை கேட்ட உடனே அவனுக்கு தோன்றியது அந்த தேட்டருடைய முகப்பு, அது இருக்கக்கூடிய சதுக்கம். அங்கே சிறுவனாக அவன் ஆல்ஃப்ரெடோவோட இருந்த நெருக்கம் எல்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கு. இவனுடைய நினைவுகளுக்குள்ளாடி தான் நாமளும் போக ஆரம்பிக்கிறோம். அந்த நினைவின் வழியாக தான் படத்தோட காட்சி எல்லாம் காட்ட ஆரம்பிக்குது. இத்தாலிய சினிமா பார்வையாளர்களை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் கிராமப்புற பார்வையாளர்கள் எப்படி படம் பார்ப்பாங்க, ரோம் நகரத்தினுடைய பார்வையாளர்கள் எப்படி பார்ப்பாங்க, ஒரு ஆள் வாரத்துக்கு எத்தனை படம் பார்ப்பார் அப்படின்னு பார்த்தா அந்த எண்ணிக்கையும் நம்ம எண்ணிக்கையும் ஒரு போல தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம சினிமாவை எவ்வளோ ஆசையாக ஒரே படத்தை என்னோட பள்ளி வயதில் கல்லூரி வயதில் ஒரு நாளில் 2 முறை பார்த்துருக்கேன். ஒரே நாளில் 3 திரைப்படங்களை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆசையாக சினிமா பார்க்கக்கூடியவர்கள். பெண்கள் அதிகமாக சினிமா பார்க்கக்கூடிய ஒரு நாடு இத்தாலி. அங்கே ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒன்று கிளப்புக்கு போவாங்க, சாப்பிட போவாங்க, குடிப்பாங்க, ஆடுவாங்க, இல்லைன்னா சினிமாவுக்கு போயிடுவாங்க.
சினிமா அவர்களுடைய வாழ்க்கையினோட ஒரு பகுதின்னு. தமிழ்நாட்டிலையும் கூட அப்படி தான். தமிழ்நாட்டில் இன்னொரு ரொம்ப வேடிக்கையான விஷயம் இருக்குது. என்னென்னா, திருமணமான உடனே கணவனும் மனைவியும் சினிமாவுக்கு போகுதுங்கிறது திருமண சடங்கில் ஒன்றாவே மாறிடுச்சு. இதுக்கு மெய்த்துடனே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்கள சினிமாவுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள சினிமா பார்க்க வைப்பான். திருமண சடங்கில் ஒன்றாக சினிமாவும் இணைஞ்சிருச்சு. வேறு அப்படி அவங்களுக்கு லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போயோ அவங்கள ஒரு இசை நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போயோ எல்லாம் பழக்கம் கிடையாது. தியேட்டருக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்க. அதை பல குடும்பங்கள் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. நாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்த முதல் படம் எதுன்னு கேளுங்க, பலருக்கும் தெரியும் என்ன படம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னு. இதே போல் காதலர்கள் திரையரங்கத்தில் சந்திச்சுக்கிறது, திரையரங்கத்தில் காதலிக்குதுங்கிறதும் இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வருது. அப்போ திரையரங்கத்தினுடைய பெருமையை, மகிழ்ச்சியை, நினைவுகளை சினிமா பேரடைஸ் ஷோ சொன்ன மாதிரி இன்னொரு படம் சொல்லவே இல்லை. இந்த சின்ன பையன் தியேட்டருக்குள்ளாடி போயிருந்து தியேட்டரில் படம் பார்க்க ஆரம்பித்தா இந்த தியேட்டர் தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறது. எப்படின்னா, இங்கே ஒரு பாதிரியா இருக்கா இல்லையா, அவர் திரையரங்கத்துக்கு வருவார், காட்ட போகிற படத்தை முன்னாடியே பார்ப்பார். முத்த காட்சி வந்தாலோ, நெருக்கமாக இருக்கிற காட்சி வந்தாலோ, ஆபாசம்னு அவர் எதை நினைக்கிறாரோ அதை கட் பண்ண சொல்லிடுவார். அந்த காட்சி இல்லாமல் தான் படம் பார்க்கணும். அப்படி இது இந்த மாதிரி ஒரு தணிக்கை முறை இருந்தது, நிறைய நாடுகளில் இருந்தது, இங்கே கூட இருக்கும். படம் நடந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த ரீல் கட்டாயி அடுத்த காட்சிக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த தணிக்கையாளர் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த பையன் வேடிக்கையாக ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். ஒருத்தர் படம் தியேட்டர்லேருந்து கத்துவார், இத்தனை வருஷம் படம் பார்க்குறேன், ஒரு முத்த காட்சி கூட திரையில் வரவே மாட்டேங்குதப்பா, எல்லாத்தையும் வெட்டி தூக்கிடுறாங்களே அப்படின்னு. அது உண்மை. இத்தாலியில் இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படி ஒரு சென்சார் இருந்தது, அவங்க தூக்குனாங்க. அந்த துண்டிக்கப்பட்ட பட ரீலை, அந்த சின்ன ஃபிலிம் ரோலெல்லாம் இந்த பையன் கேட்பான், தரமாட்டார் அவர். எப்படியாவது டோடோவுக்கு ஆல்ஃப்ரெடோவோட நெருக்கமாயிடணும். அப்போ அவன் தேவாலய பணியை விட சினிமா தியேட்டர் பணிக்குள்ளாடி போக விரும்புகிறான். ஒரு நாள் சாப்பாடு கொண்டு வரக்கூடிய ஆல்ஃப்ரெடோட மனைவியிடமிருந்து சாப்பாடை வாங்கி அந்த படிக்கட்டுகளில் அவன் ஏறி போக ஆரம்பிக்கிறான். மெல்ல அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. பிள்ளை இல்லாத ஆல்ஃப்ரெடோ டோடோவை தன்னோட மகன் மாதிரியே நினைக்கிறார். படத்தில் அவங்க 2 பேரும் தந்தை மகன் மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க. ஒரு தந்தையை போல் பொறுப்பானவராக தான் அவர் இருக்கிறார். அவன் பணம் செலவு பண்ணி தியேட்டரில் போய் சினிமா பார்க்குறான்னு அம்மா அடிக்கும் போது ஓசியில் தான் சினிமா பார்க்க வைத்தேன்னு சொல்லி அவர் காசு கொடுக்குற காட்சியிலே தெரிஞ்சிருது இந்த பையனை நான் சொந்த பையன் மாதிரி நினைக்கிறாரு. அந்த சொந்த பையனும் டோடோவும் கூட அல்ஃப்ரெடோவை ஒரு சினிமா ஆப்ரேட்டராக நினைக்கல, தந்தையை போலவே நினைக்கிறான். தந்தையிடம் கற்றுக்கொள்வது போலவே நெருக்கமாக இருந்து சினிமா ஆப்ரேட்டிங்கை எப்படி சினிமா தியேட்டரில் மெஷினை இயக்குறாங்கங்கிறத கற்றுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள்ளாடி உருவாகிற நெருக்கங்கிறது ஒரு தந்தை மகனுக்கான நெருக்கம் மாதிரி இருக்குது. இந்த சதுக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் இத்தாலியோட முக்கியமான ஒன்று. இத்தாலியினுடைய எல்லா ஊர்கள்லேயும் மையத்தில் ஒரு பெரிய சதுக்கம் இருக்கும். அது ஒரு பண்பாட்டு தடம், அது எல்லாருக்குமான இடம். அங்கே தான் சர்க்கஸ் நடக்கும், அங்கே தான் இசை நிகழ்ச்சி நடக்கும், அங்கே தான் மீட்டிங் நடக்கும், அங்கே தான் அரசியல் கூட்டங்கள் நடக்கும். எல்லாமே இந்த சதுக்கத்தில் தான் நடக்கும். நம்ம ஊரில் கூட அந்த மாதிரி மைதானம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் அரசியல் கூட்டங்கள் நடக்கும். எல்லா ஊருக்கும் ஏதோ ஒரு மைதானம் இருக்கும். அது விளையாட்டு மைதானம் அல்ல, பொதுவான பண்பாட்டு மைதானம். அப்படி ஒரு பண்பாட்டு களமாக தான் இந்த ஸ்கொயர், இந்த சதுக்கம் இருக்கும். இந்த சதுக்கத்தில் தான் தியேட்டர் இருக்குது. இந்த படத்தில் அந்த சதுக்கத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வருவார். அவர் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம். அவர் புத்தி பேதலித்த ஒருவர், மனநிலை தவறியவர். அவர் எப்போவுமே இந்த சதுக்கத்தில் நின்று சொல்லுவார், சதுக்கம் என்னோட இடம், எனக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். படத்தில் வேறு வேறு காட்சியில் வரும்போதெல்லாம் அவர் சதுக்கம் என்பது பொதுவானதல்ல, எனக்கானது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவரை சிறுவனாகவும் டோடோ சந்திப்பான். 30 வருஷம் கழித்து திரும்பி வந்தபோதும் அதே மனிதர் வயதாகி அந்த சதுக்கம் என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கதையும் சந்திப்பான். சின்ன கதாபாத்திரம் தான், ஆனால் மறைக்கவே முடியாத ஒரு கதாபாத்திரமாக அதை தனோத்தோர் உருவாக்கியிருக்காரு. அதுவும் நிஜ வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம்னு நேர்காணலில் சொல்கிறார். ஏன்னா சதுக்கம் எல்லாருக்குமானதுன்னு சொன்னால் ஒருத்தன் அது எனக்கானதுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். இது திரையரங்கத்தினோட ஒரு ஒப்பீட்டு சொல்லக்கூடியது. திரையரங்கம் யாருக்கானது? டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற நேரத்தில் எனக்கானது, ஆனால் அது எல்லாருக்குமானது. அங்கே திரைப்படம் பார்க்குற 500 பேர் 1000 பேர் எல்லோருக்குமானது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி இருக்குது. அது இந்த படத்தை கொண்டாட வைக்கக்கூடிய காட்சி என்னென்னா, தியேட்டரில் டிக்கெட் கிடைக்காம வெளியே காத்திருக்க மக்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, தியேட்டருக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, காசு கொடுக்க கூட தயாராக இருக்காங்க. ஆனால் தியேட்டர் நிரம்பிடுச்சு, இருக்கைகள் இல்லைன்னு அனுமதி மறுக்கப்பட்டு வெளியே காத்திருக்காங்க. இவங்களை பார்த்து ஆல்ஃப்ரெடோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சின்னதாக அந்த ஸ்க்ரீனை ப்ரொஜெக்ஷனை மாற்றி சதுக்கத்தில் அந்த படத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி திரையிட வைக்கிறார். மக்கள் சினிமா நகர்கிறதுங்கிறத பார்க்குறாங்க. அரங்கத்தில் திரையில் பார்த்த சினிமா மெல்ல தியேட்டர்லேருந்து வெளியேறி
சதுக்கத்தினுடைய ஒரு பெரிய சுவரில் மிக பிரம்மாண்டமாக மாறுது. இன்றைக்கு சினிமா அடைந்திருக்கூடிய வளர்ச்சிங்கிறது அதுதான். சினிமா அரங்கத்தை விட்டு மாறிடுச்சு. நம்ம கைபேசியில் பார்க்குறோம், கம்ப்யூட்டரில் பார்க்குறோம், எல்லா இடங்கள்லேயும் சினிமா காட்டப்படுது. பெரிய 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 திரைகளில். டெலிவிஷன் வந்த பிறகு டெலிவிஷனோட வடிவமாக சினிமா மாறிடுச்சு. இப்போ ஐமேக்ஸ் மாதிரி பெரிய திரையில் பார்க்குறோம், ஓப்பன் ஏர் தியேட்டரில் பார்க்குறோம். சினிமா அரங்கத்தில் காட்டப்படுகிற, இருளில் காட்டப்படுகிற வடிவங்கிறது மாதிரி நாம் கையில் நாம் விரும்பின நேரம், நாம் விரும்பின அளவில், விரும்பின விதமான ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒன்றா மாறிடுச்சு. அப்படி ஒரு காட்சி தான் அதில் காட்டப்படும். ஒரு வீட்டினுடைய பெரிய சுவர் சதுக்கத்தில் இருக்குது, அங்கே தான் இந்த படம் ஓடும். அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்து வெளியே வரும்போது மக்கள் கத்துவாங்க, உள்ளே போன்னு. அவனுக்கு எதுக்காக கத்துறாங்கன்னு தெரியாது. அப்போது இந்த தியேட்டர்காரங்க வெளியே வந்து திறந்த வெளியில் படம் பார்த்துட்டு இருக்கவங்ககிட்ட கட்டணம் வசூலிக்க பார்ப்பாங்க. எங்கள் படம் தான் அது காட்டுங்கன்னு. அதுக்கு அந்த மக்கள் சொல்லுவாங்க, சதுக்கம் எங்களுடையது, படமும் எங்களுடையது. அந்த உணர்வு எல்லா ஊர்லேயும் ஒன்று போல் இருக்குது. பொதுவில் காட்டப்படும் போது ஒரு சினிமா வேற மாறிடுது. நீங்கள் காசு கொடுத்து தியேட்டரில் பார்க்குற படம் வேறு, பொதுவில் ஒரு கோவில் திருவிழாலேயோ அல்லது ஒரு நிகழ்ச்சியின் போதோ பொதுவில் திரை கட்டி போடப்படக்கூடிய திரைப்படம் தர்ற அனுபவம் வேறு. நிறைய கிராமங்களில் திருவிழா இரவில் கோவில் முன்னாடியோ அல்லது ஒரு மைதானத்திலையோ இப்படி திரை கட்டி 16mm படம் போடுவாங்க. அந்த படம் பார்க்குற போது சின்ன திரையில் தான் படம் பார்ப்போம். ஆனால் எல்லாரோடையும் ஒரு கிராமமே ஒன்று சேர்ந்து ஒரு படத்தை பார்த்து ஆரவாரம் பண்ண அனுபவம் வேறு. இந்த படத்தில் அவங்க அந்த உற்சாகமாக வெளியில் திரையிட்டு பார்த்துட்டு இருக்கிற காட்சியில் அந்த காட்சியினுடைய முடிவு அப்படி மெல்ல துயரமானதாக மாறும். தியேட்டரில் தீப்பிடிச்சிடும், அந்த அறை தீப்பற்றி எரியும், மெஷின் தீப்பிடிச்சு எரியும் போது தீயில் அல்ஃபத்தோ மாட்டிக்கிட்டு அவரோட பார்வை போயிடும். எவ்வளோ பெரிய முரண் பாருங்கள். சினிமாவை பார்க்குற, சினிமாவை ஓட்டுகிற, சின்ன பாக்ஸ் வழியாக திரையில் என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டே இருந்த, கண்களை மட்டுமே வாழ்க்கையினுடைய முக்கியமாக வைத்து கொண்டிருந்த ஒருத்தருக்கு பார்வை பறிப்பேன். பார்வை இல்லாத அல்ஃப்ரெதோவுக்கு கண்ணாக மாறுகிறான் டோடோ. அதுதான் படத்தோட முக்கியமான ஷூட்டு. அவன் தான் அதுக்கப்புறம் அவரோட கண் பறிபோன பின்னாடியும் அவர் வீட்டில் முடங்கி கிடக்கல, அதே திரையரங்கத்துக்கு வராரு, ஆலோசனை சொல்கிறார். அவர் மனதில் அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே சினிமாவில் யாரோ ஒருவர் பேசின வசனங்கள். இப்போ கூட நமக்கு அப்படி தான் இருக்குது. நிறைய நேரம் சினிமா வசனத்தை, சினிமா பாட்டை தான் நாம் மனதிலேருந்து யாருக்கோ சொல்கிறோம், நம்மளே கூட குறித்து வச்சுக்கிறோம். நம்மளே தனிப்பட்ட நேரத்தில் ஒரு பாடலினுடைய வரியை நமக்கான வரியாக எடுத்துக்கிறோம். இதில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த ஊரில் இருந்தேன்னா உனக்கு பெரிய முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில் மேலே போக முடியாது, உன் உலகம் இது இல்லை. சினிமா பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இந்த இடம் போதும். ஆனால் சினிமாவை எடுக்க, சினிமா கனவுகளை உருவாக்க, சினிமாவை வெல்வதற்கு நீ போகணும்னு நான் சொல்கிறார். அப்படி போய் பல ஆண்டுகளாக நகரத்திலே வசித்து சினிமா இயக்குனரான சல்வதோர் தான் இப்போ திரும்பி வரான். அந்த அல்ஃபதோட இறப்புக்காக அந்த ஊர் கடைசியில் நடக்கூடிய அந்த ஊர்வலம், அப்போ அல்ஃபதோட மனைவி அவன் பார்க்குது, பழைய சின்ன துண்டு ஃபிலிமை அவங்களுக்கு பரிசாக கொடுக்கறது, அவனோட வீட்டுக்கு போகிறது, அவன் பழைய தியேட்டர்னுடைய இடிபாடுகளை பார்க்குற காட்சி மறக்கவே முடியாது. அந்த இடிஞ்சு கிடக்கிற திரைப்பட அரங்கத்துக்குள்ளாடி அவன் போய் நின்று ஒன்றா பார்க்கும் போது நமக்கு நம்முடைய சொந்த நினைவுகள் வருது. இப்படி எவ்வளவு பார்த்துருக்குறோம் அப்படின்னு நிஜமாக இருக்கும். அந்த தியேட்டர் இடிக்கப்பட்டது வெறும் தியேட்டர் இடிக்கப்பட்டதல்ல. படத்துடைய கடைசி காட்சியை எத்தனை முறை பார்த்தாலும் கண்ணீர் வர வைக்கக்கூடிய காட்சி அது உங்கள் கண் முன்னாடி அந்த தியேட்டர் இடிஞ்சு விழுகக்கூடியது. அது வெறும் தியேட்டர் இடிஞ்சு விழுகலை, இவர்கள் உருவாக்கிய கனவு அப்படி மறைஞ்சிருச்சு. பழைய திரைப்படங்கள், பழைய திரைப்பட பாடல்கள், திரைப்பட நடிகர்கள், அது தந்த அனுபவம், அந்த திரையரங்கம், அந்த திரையரங்கத்தினுடைய உரிமையாளரும் இந்த பார்வையாளர்களில் ஒருவராக நின்று அந்த தியேட்டர் இடிஞ்சு போகிறத பார்த்துட்டே இருப்பார். காலம் அப்படியானது தான். காலம் எல்லா மகிழ்ச்சியையும் உங்கள் கையில் கொடுத்து முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துக்கிடும், அல்லது தொடர்ந்து நீடிக்க வேணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அது உங்கள் கையிலேருந்து எடுத்துக்கிடும். அப்படி தான் தியேட்டர்னுடைய முடிவும். நிறைய தியேட்டர் பேரில் சாலைகள் இருக்கும். இப்போ கூட அந்த சாலை இருக்குது. அந்த சாலையில் போகிறவங்களுக்கு அந்த தியேட்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தியேட்டர் இருக்காது, தியேட்டர் அடிச்சிட்டாங்க. தியேட்டர் இருந்ததுக்கான அடையாளங்கள் என்ன இருக்குது? படம் பார்த்தவர்களுடைய மனதில் தான் இருக்குது. இந்த படம் அப்படியான ஒரு அனுபவத்தை தான் தருது. சினிமா மாதிரியே இந்த படத்தில் 3 தனித்தனி படங்கள் இருக்குது. ஒரு படம் அல்ஃப்ரெடோவும் டொடோவுக்கும் நடக்கக்கூடிய இளவயது, அவன் சிறுவனாக இருந்தபோது நடந்த விஷயங்கள். அதுதான் படத்தோட பியூர் மேஜிக். அவனோட பள்ளிக்கூடத்துக்கு பரீட்சை எழுதுகிற காட்சிக்கு அவர் வர்றது, அவங்க 2 பேரோட நட்பு, அவங்க பேசிக்கிறது, சைக்கிளில்
அவர் கூட அவன் போகிறதுன்னு இவனுக்கு மறக்க முடியாத காட்சி எல்லாமே முதல் 1 மணி நேரத்தில் வரக்கூடியது. வளர்ந்த பெரியவனான இந்த எரிந்து போன தியேட்டர் புதுசாக கட்டப்பட்ட பிறகு அந்த தியேட்டருக்கு ஆப்ரேட்டரான அந்த இளைஞன், அவனுக்கு வரக்கூடிய காதல், அந்த காதலுக்கு ஆல்ஃப்ரெடோ செய்யக்கூடிய உதவி, அப்புறம் அவன் இராணுவத்துக்கு போகிறது, அதெல்லாம் படத்தோட அடுத்த பகுதி. 3வது பகுதி ஆல்ஃப்ரெடோட மரணம், அவருடைய இறுதி ஊர்வலம், அதுக்காக வரக்கூடிய சல்வதோர், அவன் பார்க்குற 30 ஆண்டுகளுக்கு பிறகான அந்த காட்சி எல்லாமும் வருது. இந்த 3ம் டோடோவோட வாழ்க்கையில் இல்லை, நம்ம வாழ்க்கையிலே இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு உங்களோட கோடை விடுமுறைக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி ஊரில் நீங்கள் பார்த்த ஒரு தியேட்டர், அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சொந்த வாழ்க்கையினுடைய மாற்றங்கள், அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் பழைய அதே ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் அந்த தியேட்டர் இல்லை, அந்த இடங்களெல்லாம் இல்லை, அங்கே இருந்த மனிதர்கள் யாருமே இல்லை, ஆனால் அந்த நினைவு அப்படியே இருக்குது அப்படிங்கிறத உணர்வீங்க. அப்போ டோடோ வழியாக யுனிவர்சலான உலகம் முழுக்க எல்லோருக்கும் ஒன்றாக நடந்த ஒரு அனுபவத்தை இந்த படம் பதிவு செய்திருக்கு. இந்த படம் வந்த பிறகு இதுபோல் திரையரங்கத்தை முதன்மைப்படுத்திய படங்கள் நிறைய மொழிகளில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுதான் முதல் முறை. அதுலேயும் சிசிலியினுடைய பண்பாட்டை, இத்தாலியில் சினிமா ஏற்படுத்திய பாதிப்பை டொர்னத்தோர் படத்தில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு சிறப்பான இசையோட படத்தை கொடுத்துருப்பார், சிறப்பான ஒளிப்பதிவோட படத்தை கொடுத்துருப்பார். படத்தோட ரொம்ப முக்கியமான அம்சம் எனியோ மரிக்கோனோட இசை. சினிமா பாரடிஷோனுடைய எனியோ மரிக்கோனோட இசை தட்டு மட்டும் தனியாக வெளியாகி பல லட்சம் காப்பி விற்பனையானது. ஏன்னா ஒவ்வொரு தீமும் அவ்வளோ அழகாக போட்டிருப்பார். குறிப்பாக தியேட்டரில் வரக்கூடிய காட்சிகளுக்கான பின்னணி இசை, டோடோவனுடைய காதலுக்கான இசை, அவங்க பிரியறதுக்கான இசை, திரும்பி அவங்க வரும்போது வரக்கூடியது அப்படின்னு இதுக்கு வந்த இசை தொகுப்புகள், இசை துணுக்குகள் எல்லாம் அற்புதமானது. எனியோ மரிக்கோனோட சாதனைகளில் இந்த படமும் ஒன்று. அவர் நிறைய ஹாலிவுட்டில் மிகச்சிறந்த பின்னணி இசையை கொடுத்துருக்கார். அந்த வரிசையில் சினிமா பாரடிஷோக்கு எப்போவும் ஒரு இடம் இருக்குது. அப்புறம் சினிமா பாரடிஷோனுடைய படத்தில் என்னென்ன காட்சிகளை காட்டுறாங்கன்னா, அது இந்த பார்வையாளர்களை காட்டுவதற்காகவே சில காட்சிகள் இருப்பாங்க. ஒரு படத்தோட ஒரு காட்சி இருக்கும், அதில் ஒரு திகில் காட்சி திரையில் ஓடும் போது எல்லாரும் கண்ணை மூடிட்டு குனிஞ்சு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர், ஒரு ஆணும் பொண்ணு மட்டும் ஒருத்தர் பார்த்து ரசிச்சிட்டே இருப்பாங்க. திரையரங்கம் உண்மையில் திரையரங்கம் அல்ல, அது ரகசிய சந்திப்பிற்கான, ரகசிய காதலுக்கான, வேறு ஏதோ ஒரு பணிகளுக்கு காத்திருக்கிறவர்களுடைய உலகங்கிறத சொல்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு கனவான படத்தில் சொல்கிறாங்க, அவர் வருவார், உட்கார்ந்துருப்பார், படம் பார்ப்பார், ஒரு டைலாக் கூட கிடையாது, ஒரு சின்ன அசைவு கூட கிடையாது. அந்த மாதிரி அரங்கத்துக்குள்ளாடி வந்து படம் பார்த்துட்டு போனவங்க எல்லா ஊர்லேயும் இருந்திருப்பாங்க. படம் பார்க்கிறவர்களுக்கு இடையில தான் எவ்வளோ வேறுபாடு. அந்த கீழ்த்தட்டில் உட்காந்து படம் பார்க்குறவங்க, பால்கனிலேருந்து படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இடையில் அவங்க எழுப்புகிற விசில் சத்தத்திலேருந்து, நடந்துக்கிற முறையிலேருந்து, படம் விட்டு வெளியே வர்றதுலேருந்து எல்லாம் இருக்குது. ஒரு இரவில் படம் விட்டு வெளியே வந்து தியேட்டர் முன்னாடி நின்று தியேட்டரை திரும்பி பார்ப்பாண்டோடும். அந்த காட்சியில் அது எல்லா மகிழ்ச்சியும் அடங்கிய, திரும்ப தன்னோட இடத்துக்கு திரும்பி போன ஒரு பெரிய யானை அமைதியாக படுத்திருக்கிறது போல் ஒரு அழகான காட்சியாக அது விரியுது. அந்த சிசிலியினுடைய சதுக்கம், அந்த சதுக்கத்தில் நடந்த நினைவுகள், அங்கே காட்டப்பட்ட திரைப்படம் எல்லாம் ஒரு காலத்தினுடைய அடையாளம். அந்த காலம் மாறிடுச்சு, சினிமா மாறிடுச்சு, சினிமாவுடைய தொழில்நுட்பம் மாறிடுச்சு. ரோமுக்கு போய் சினிமாவில் வெற்றி அடைந்த சல்வதோர் என்ன படம் எடுத்தான்னு இந்த படம் காட்டலை. ஒருவேளை அவன் எடுத்த படங்களில் ஒன்று தான் இந்த சினிமா பாரடிஷோவோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. திரையை பற்றின படங்களை விட திரையரங்கத்தை பற்றின இந்த படம் எல்லோருடைய விருப்பத்துக்கும் உரிய படமாக இருக்கிறது காரணம் இதில் இருக்கக்கூடிய நிஜம். அந்த நிஜத்தை ஒரு கலையாக மாற்றியது. எல்லா படங்களை போலவும் இந்த படத்துக்கு ஒரு தியேட்டர் கட்டுங்கிற ஒரு கட்டு இருக்குது, டைரக்டர்ஸ் கட்டுன்னு இருக்குது. டைரக்டர்ஸ் கட்டில் கூடுதலான நேரம் காட்சிகள் இருக்குது. எனக்கு டைரக்டர்ஸ் கட்டை விட தியேட்டர் கட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தியேட்டர் கட்டினுடைய தொடக்கம், அதில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கம், அது கச்சிதமாக உருவாக்கப்பட்டிருக்கு. டைரக்டர்ஸ் கட் கூட கொஞ்சம் லூஸாக, கொஞ்சம் கூடுதல் காட்சிகள் இருக்கே தவிர அதையெல்லாம் நீக்கிட்டதுனால படத்தில் ஒன்றும் பெரிய இழப்பு இல்லைங்கிற மாதிரி உணர வைக்கிது. 1-2 காட்சிகள் டைரக்டர்ஸ் கட்டில் முக்கியமானதுன்னு எனக்கு தோணுது. மற்றபடி இந்த சினிமா பாரடிஷோ படம் பார்ப்பதுங்கிற அனுபவம், சினிமாவை பார்க்குறோம், நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம், நம்ம சொந்த வாழ்வினுடைய அனுபவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம், நமக்கு பிடித்தமான சினிமா உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரே நேரத்தில் அந்த 2 தளங்களிலுமே அது நிஜமாக உணர்ச்சி பூர்வமாக இருந்ததுனால இந்த படம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இந்த படம் இன்றைக்கி இணையத்தில் காண கிடைக்குது. நிச்சயம் இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் பிடிக்கிறதோடு உங்களோட சொந்த திரை உலகம் சார்ந்த, திரைப்படம் பார்ப்பது சார்ந்த, திரையரங்கம் சார்ந்த
நினைவுகளையும் இது கிளர்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் சினிமா பார்ட்டி ஷோ மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.